வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமிலங்கள் மற்றும் காரங்கள்ன்ற பாடத்தில் வந்து நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். 8th புக்கில் இந்த இருக்குது. சிட்ரிக் அமிலம் எலுமிச்சையில் இருக்குது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எலி வந்து சிட்டு உட்காந்து ரிக்னு கொறிக்குது. ஓகேங்களா, எலி வந்து சிட்டு உட்காந்து நம்ம ரிக்னு கொறிக்குது. அப்போ எலுமிச்சையில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு இப்போதைக்கு சிட்ரிக் அமிலம்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தனி அமிலமே இருக்குது, 9th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லாக்டிக் அமிலம் வந்து நம்மளுக்கு பால்லேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி தயிர்லேயே வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சாலிக் அமிலம் வந்து தக்காளியில் இருக்குது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தக்காளிக்கு இங்கிலீஷில் வந்து டொமேட்டோ ஆக்சாலிக். ஓகேங்களா, எழுதுகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம இந்த டொமேட்டோவில் உள்ள லாஸ்ட்டு ஓவும் இந்த ஆக்சாலிக் உள்ள அமில இந்த ஓவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம ஆக்சாலிக் அமிலம் வந்து தக்காளி இப்படியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அசிட்டிக் அமிலம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்குது. ஸோ இது எப்படி வச்சுக்கலாம்னா, அவி. இப்போ ஏதாவது நம்மளுக்கு முட்டையை வந்து அவிச்சு கொடுங்க, வீட்டில் அம்மாட்டம் கேட்குறோம் பார்த்தீங்களா, முட்டையை அவிச்சு கொடுமா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அவின்றது ஆன்றது அசிட்டிக் அமிலம், வீன்றது வந்து வினிகர். ஓகேங்களா, அசிட்டிக் அமிலம் வினிகர். நெக்ஸ்ட்டு வந்து மாலிக் அமிலம் ஆப்பிளில் இருக்குது. இதை எப்படி வச்சுக்கலாம்னா, ஆப்பிள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாவாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு மாலிக் அமிலம் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து டார்டாரிக் அமிலம் வந்து புளியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ புளி வந்து இப்படி புளியாமலம் அப்படி இருக்குன்னா அது வந்து டார்டாராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க நம்ம 9th புக்கு பார்க்கலாம். 9th புக்கில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் வந்து மாலிக் அமிலம், ஆப்பிள் வந்து மாவாக இருக்கிறனால மாலிக் அமிலம் அப்படி வச்சுக்கலாம். எலுமிச்சை வந்து எலி வந்து சிட்டு உட்காந்து ரிக்னு கொறிக்குது. அதனால் வந்து எலுமிச்சையில் உள்ள அமிலம் வந்து சிட்ரிக் அமிலம். அது நம்ம முன்னாடி பார்த்தது போல். திராட்சையில் வந்து டார்டாரிக் அமிலம். திராட்சை வந்து டார்டாராக இருக்கும் வந்தது. ஸோ அதனால் வந்து டார்டாரிக் அமிலம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திராட்சை வந்து இப்போ டார்டாராக இருக்குது நிறையா. ஓகேங்களா, இப்படி வச்சுக்கோங்க, டார்டாராக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நம்ம ஆக்சாலிக் அமிலம் வந்து அந்த ஓவும் இந்த ஓவும் அந்த ஆக்சாலிக் உள்ள அமிலம் ஓ வந்து மேட்ச் ஆகும். அதனால் அப்படி வச்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வினிகர் வந்து நம்மளுக்கு அசிட்டிக் அமிலம். இது வந்து அவிச்சு கொடு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அவிச்சு கொடு. ஸோ முட்டை ஏதாச்சும் அவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி அப்போ அசிட்டிக் அமிலம் வந்து வந்து அசிட்டிக் அமிலம், வி வந்து வினிகர். ஓகேங்களா, தயிரில் வந்து நம்மளுக்கு வந்து லாக்டிக் அமிலம். பால்லேயும் வந்து நம்மளுக்கு லாக்டிக் அமிலம் தான் இருக்கும். அதே மாதிரி தயிர்லேயும் அந்த அமிலம் தான் இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரஞ்சு வந்து இங்கே சிட்ரிக் அமிலம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இங்கே அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்ட்டு தனியாகவே இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த ஆவும் இதை நெடிலா, இது குறிலா. ஓகேங்களா, அப்போ ஆரஞ்சு வந்து அஸ்கார்பிக் அமிலம். நெக்ஸ்ட் வந்து தேநீர் வந்து டானிக் அமிலம். தேநீர் வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் டானிக் மாதிரி தான் குடிப்போம், அதனால் வந்து டானிக் அமிலம் அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வயிற்றில் சுரக்கும் அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து வயிற்று வலிச்சுன்னா வயிற்றில் வந்து கையை வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து எறும்பு தேனியின் கொடுக்கு, அதில் வந்து பார்மிக் அமிலம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எறும்பு கடித்தாலும் விஷம்தான், தேனி கொட்டினாலும் நம்மளுக்கு விஷம்தான். அது மாதிரி நம்ம வந்து பார்க்கு போனாலும் வந்து நம்மளுக்கு அது விஷம்தான். ஓகேங்களா, அதனால் வந்து பார்மிக் அமிலம் அப்படி வச்சுக்கலாம். வாங்க ரெண்டு வந்து மஸ்ட்டு குழப்பம், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சும் இந்த தக்காளியும் வந்து குழப்ப பார்க்கும். இது வந்து ஆக்சாலிக் அமிலமா இல்லை அஸ்கார்பிக் அமிலமா அப்படின்னு சொல்லி குழப்ப பார்க்கும். ஸோ இது ரெண்டு டவுட் வரும். தக்காளி கொடுத்துட்டு இந்த 2 ஆப்ஷனும் கொடுத்தாங்கனாக்கும் வந்து கொஞ்சம் குழப்ப பார்க்க. அதுக்கு வாங்க நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ தக்காளியை வந்து ஆரஞ்சோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ தக்காளி இவ்வளோ சைஸ் இருக்குன்னா ஆரஞ்சு வந்து கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது பெருசாக இருக்கும். அப்போ இந்த பெருசாக இருக்கனால வந்து இந்த கார் வந்து எப்போவுமே கொஞ்சம் பிக்காக தான் இருக்கும். இங்கே பிக்குன்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பிக்கு. ஸோ
இந்த கார்பிக்கு ஓகேங்களா. கார்பிக்ன்றது வந்து ஆரஞ்சு அப்படி பெருசாக இருக்குங்களா, ஆரஞ்சுன்னு வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து இந்த கார்பிக்குலாம் வராது ஓகேங்களா. ஆக்சாலிக் அமிலம் அப்படி வந்துடும். ஸோ கேட்டாங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சுக்குன்னு வச்சா எப்போவுமே வந்து இந்த கார்பிக்கு கொஞ்சம் பிக்காக தான் இருக்கும். தக்காளியை கம்பேர் பண்ணும்போது ஆரஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்படியா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.